ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து தேவையான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அஞ்சரை தட்டு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவோ டப்பாலாம் வந்து டிசைனாக வரவும் நிறையா பேர் வந்து அந்த மாதிரி அழகழகான டப்பா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் நம்ம டப்பா வாங்கி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அஞ்சரை தட்டு அப்படின்றது வந்து கிச்சனில் வந்து இருக்கணும். சமையல் அறையில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அஞ்சரை தட்டு தான். இந்த அஞ்சரை தட்டு அப்படின்றது வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அத்தனைதுலேயுமே வந்து மகாலட்சுமி வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ உப்பு ஜாடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சரை தட்டும். ஆனால் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி அஞ்சரை தட்டே இருக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிசைனாக டப்பா வரும், அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்றாங்க. ஆனால் இதுதான் வீட்டுக்கு சமையல் அறையிலே ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உள்ள எல்லாமே வந்து எப்பயுமே குறையாமல் இருக்கணும். நம்ம வந்து அப்பப்போ வாங்கி கொட்டி வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு கிண்ணமே வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மளிகை பொருள் வந்து நம்ம வாங்கி அதில் வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அஞ்சரை தட்டெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அது மாதிரி தான் அப்பப்போ வந்து நம்ம எடுக்கும்போது ஏதாவது சிந்தி இருந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி அப்பப்போ நான் வந்து இதை வந்து மாற்றி வச்சுக்குவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி வந்து சரி அது கொஞ்சம் இதாக இருந்தனால அதை சின்னதில் வந்து மாற்றி வச்சுட்டு அதை வந்து நான் விலக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாமே நான் கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன பதிவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த அஞ்சரை தட்டில் வந்து சில்லறை காசு வந்து போட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. இந்த அஞ்சரை தட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வாசனையான பொருள் தான் நம்ம போட்டு வைப்போம். இந்த வாசனையான பொருள் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு சமந்தான். அதில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அதில் வந்து காயினும் போட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பச்சை கடலைப்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம். இந்த அஞ்சரை தட்டு இருக்கிறனால இன்னொரு யூஸுமே நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சாம்பார்லாம் தாளிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம தாளிப்போம். நம்ம ஒவ்வொரு டப்பாவாக எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக இந்த மாதிரி அஞ்சரை தட்டை எடுத்து நம்ம தாளிக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒன்றையும் நம்ம எடுத்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனால் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து பித்தளையில் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பித்தளையில் வாங்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக வாங்கிடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த அஞ்சரை தட்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வைப்பாங்க. நான் ஏன் போட்டு வைக்கல அப்படின்னா, அந்த கிண்ணத்தில் வந்து அந்த மஞ்சள் வந்து பிடிச்சிக்கிறோம். அது ஒரு மாதிரியாக சிந்தி எல்லா பக்கமும் மஞ்சள் ஆயிருன்றதுக்காக அதை தனியாக டப்பாவில் போட்டிருக்கேன். இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் எப்போயா தான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசால் தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது எப்போயாவது தான் வந்து எடுத்து இந்த மசாலாலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக இந்த நான்வெஜ்ஜு யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து போடுவோம். நான் இதுக்கெல்லாம் வந்து தனி டப்பாலாம் வச்சுக்கல. இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி போட மாட்டோம். அதனால் இது சீக்கிரத்துலேயே வண்டு வந்துடும் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறனால. இந்த மாதிரி நம்ம டப்பாவில் வந்து மொத்தமாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும், வண்டு இந்த மாதிரி வந்து வராது. நான் இந்த டிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு குட்டி டப்பாவாக வச்சோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கும். நீட்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொட்டி வைக்கும்போது அப்பப்போ ஏதாவது பொருள் தீர்ந்தது அப்படின்னா அந்த டப்பாவை அப்போயே கையோடு விளக்கிடுவேன். அந்த மாதிரி விளக்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்பயுமே பளபளன்னு இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான்
அதே மாதிரி அந்த கோதுமை மாவு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ரூமில் வந்து பெரிய பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி டீ தூள் வந்து பெரிய டப்பா எப்பயுமே 1/2 கிலோ வாங்குவோம். அதை பெரிய டப்பாவில் கொட்டி வச்சுட்டு டெய்லி யூஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு சின்ன டப்பா வச்சுக்குவேன். அதை வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த பெரிய டப்பாவை எடுத்து போட முடியாது இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன டப்பா வந்து அதில் வந்து போட்டு வச்சுக்குவேன். டீ தூள் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேலை ஈஸியாக பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கைப்பட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். அதேமாரி மேலே மே செல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி, வரமிளகா, இந்த சப்பாத்தி கட்டை இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீ செல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீட்டாக போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி எல்லா டப்பாலையும் நான் எழுதி வச்சுக்குவேன். பசங்க வந்து இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு டப்பாவையாக திறந்து பார்ப்பாங்க. இது எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான போது அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் இந்த டப்பாலாம் பார்த்திங்க அப்படின்னா புளி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். புளி, வரமிளகா வந்து ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து வச்சுக்குவேன். 5 தட்டு மூடிலையுமே அப்பளக்கட்டு இந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா அது மேலே வந்து எடுத்து வச்சுக்குவேன். கிச்சன் வந்து எப்பயுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எப்பயுமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கீ செல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்டாண்டை வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் ஸ்டாண்டை வந்து அடுப்பு பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். அந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது ஆயிலு அப்படின்னு சொல்லவுமே நான் இந்த பக்கம் வந்து தனியாக மாற்றி எடுத்து வச்சிட்டேன். அது மாதிரி உப்பு ஜாடி பக்கத்துலேயுமே வந்து ஆயில் ஸ்டாண்டை வந்து வைக்கக்கூடாது, தனியாக தான் வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு கிச்சனை வந்து நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்ம வேலை பார்க்குறதுக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து எந்த ஒரு பொருளையுமே நம்ம எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வேலையும் சுத்தமாக இருக்கும். நம்ம டென்ஷன் ஆகவும் தேவையில்லை. நான் இந்த மாதிரி தான் நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு பொருளும் தீர்ந்த உடனே அப்பப்போ நம்ம கையோடு அதை விளக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த ஜாமானை கொட்டும்போது விளக்கிட்டு கொட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த டப்பா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பளபளன்னு இருக்கும், நீட்டாக இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்பு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை வந்து மறந்துடாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து 5 தட்டு வாங்குவீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறையா பேர் வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.